வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை விட்டு விலகி செல்வதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆந்திரா அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கில் 390 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திராவின் விசாகப்பட்டினத்துக்கு 430 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசாவின் கோபால்பூர் பகுதிக்கு 610 கிலோமீட்டர் தொலைவிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து செல்லும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தேர்தலில் 200 தொகுதிகளையும் தாண்டி வெல்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஈரோடு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை வரும் வழியில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஈரோடு கள ஆய்வு மூலம் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றார். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருவோம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லுவோம் என்று திமுக இருமாப்பாக பேசுவதாக தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டி வரும் நிலையில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். நடிகர்கள் அரசியலுக்கு வருவது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். திமுக வசமாகதில் திமுக கூட்டணி வசமாகும். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக அங்கே வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி வசமாகும். ஈரோடு கிழக்கு காங்கிரஸ்க்கு அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவித்தார். முன்னதாக ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்கார். பொய் சொல்லக்கூடாது. பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல, எதிர்க்கட்சி தலைவராக சொல்றார். அது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. டங்ஸ்டன் விவகாரத்தில் இபிஎஸ் வாழைப்பழ காமெடி போல பேசியதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதே திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு. செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு. வாழைப்பழ கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப சொன்னார். திமுகவை நோக்கி சத்தமாக பேசும் இபிஎஸ் மத்திய அரசை நோக்கி கீற்று குரலிலாவது பேசுவாரா என்றும் கேள்வி எழுப்பினார். நம்ம ஆட்சி கலந்திருக்குமா? அவர் சத்தம் போட்டு பேசுறத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நீங்களும் சரி, மாநிலங்களில் இருக்கிறவங்க எம்பிக்களும் சரி, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, எங்களை பார்த்து கத்தி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கீச்சு குரலையாவது பேசக்கூடாது துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க இடம் கண்டறியப்பட்டுள்ளது என்ற முதலமைச்சர் திருப்பூர் குமரனுக்கு சென்னிமலையில் மணிமண்டபம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றார். மேலும் சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் 10 கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தான் சட்டமன்றத்தில் பேசியது முழுமையாக வெளிவந்திருந்தால் திமுக ஆட்சி இருந்திருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில் காலிக்குடம் உருண்டால் அதிகம் சத்தம் போடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி பேசணும். ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள் 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும்.
அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும்.